இப்போ இத நீங்க ஏதாவது ஒரு டேபிள செலக்ட் பண்ணிட்டு, அதோட அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்போட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே வரும். ஓகே. லைக் எந்த டேபிள்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுல இருக்கிற எந்த காலம்னால அது ரிலேட் ஆயிருக்கு, என்ன கார்டினாலிட்டி நம்ம ரிலேஷன்ஷிப் பார்த்தோம்ல 1:1, 1 to many, many to 1, many to many. இங்க many to manyன்னு போட்டிருக்கோம். ஆனா many to many ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு இஷ்யூஸ் வரக்கூடாது. ஸோ many to many. எந்த டேபிளோட ரிலேட் ஆயிருக்கு, சேல்ஸ்ங்கிற டேபிளும் சேல்ஸ் ஆர்டருங்கிற டேபிளும் ரிலேட் ஆயிருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா காலம் வந்து சேம் காலமா தான் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் ரிலேட் பண்ண முடியும். ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போட்டிருக்கும். ஏன் இது ஆக்டிவ் நான் சொன்னேன்ல, இந்த லைன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சாலிட் லைனா இருக்கு, அதாவது இப்படி இருக்கு, அதனால ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப். இதுவே இங்க இருக்கு பாருங்களேன், இந்த லைன், இந்த டாட்டட் லைனா இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் வந்து டிசேபிள் ஆயிருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வந்து ஃபைன் பண்ணிட்டு வர போகிறது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப், என்ன இதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இது பண்ணுங்க. எப்படி நானும் உங்களுக்கு திருப்பி சொல்லுவேன், பட் நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது எங்கன்னா நீங்க டாட்டட் கனெக்ஷன் பாத்தீங்களோ அதெல்லாம் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப் கிடையாது, ஆக்டிவா ரிலேட் ஆகல. எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் லைன் சாலிட் லைன் பாக்குறீங்களோ அதெல்லாமே ஆக்டிவா ரிலேட் ஆயிருக்கும். ஸோ நீங்க ரெண்டு டேபிள வந்து இதெல்லாமே நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகே. இங்க நீங்க இதை மாத்தி விடலாம், மாத்தி விட்டீங்கன்னா அது வந்து ஆக்டிவா ரிலேட் ஆகும். ஓகே. இது நெட்ல இதுல இருந்து கனெக்ட் ஆயிருக்கு. எனக்கு இப்ப எந்த அளவுக்கு அது சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தெரியல. எரர் காமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இல்லைன்னா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. நினைச்சேன் இந்த எரர் வரும்னு. ஓகே. ஸோ ஏதோ பாத் வந்து இஷ்யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் வந்து ஒரு கனெக்ஷன் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப்பா போகும், மற்ற ரெண்டுமே ஆக்டிவா போகாது. அப்ப நம்ம ஒன்னு டிசேபிள் பண்ணிட்டு இன்னொன்னு வந்து எனேபிள் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ இதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ஆக்டிவ்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா பிரச்சனை இல்லை, பட் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன், இதுதான் வந்து இங்க சிங்கிள் போத். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரம்யா நீங்க கேட்டீங்கல்ல, ரெண்டு சைடு டைரக்ஷன் காமிச்சிருக்கு, அப்ப இது என்னது அப்படின்னா இது வந்து கிராஸ் ஃபில்டரிங் வந்து போத் நீங்க எனேபிள் ஆயிருக்கு. ஓகே. ரெண்டு டேபிளையும் ஃபில்டர் பண்ணலாம். இங்க 1 to many அப்படின்னு இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சிங்கிள்னு இருக்கும். இதை நீங்க போத்துன்னு மாத்தினீங்கன்னா ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஃபில்டர் டைரக்ஷன் வந்துடும். இப்போ எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட். இப்ப சொல்லுங்க. நம்ம வந்து சேல்ஸையும் ப்ராடக்ட்டையும் இப்ப எக்ஸாம்பிள் இங்க ப்ராடக்ட் கீ இருக்கு, ப்ராடக்ட்லயும் ப்ராடக்ட் கீ இருக்கு. அது இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது நம்ம எப்படி கொடுப்போம்? அதாவது என்ன எப்படி சொல்றது, இங்கேயும் ப்ராடக்ட் கீ தான் அங்கேயும் ப்ராடக்ட் கீ தான் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம அதை ரிலேட் பண்ணணும்? அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்புமே உங்களோட தான். இப்போ ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஒரு எம்ப்ளாயி டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோம். சரியா? எங்கடா பெண்ணை காணும், பெண்ணு. இப்போ இதுலயும் ப்ராடக்ட் கீ இருக்கு, அதுலயும் ப்ராடக்ட் கீ இருக்கு. இப்ப நம்ம இப்ப லைன் போட்டு காமிச்சோம்னா ஓகே, இது எப்படி அது இதையும் அது எப்படி பண்ணணும்? ஓகே. அந்த இதை நீங்க எப்படி ரிலேட் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் திங் நீங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ வந்து இங்க ஒரு டேபிள் இருக்கு, உங்களோட எம்ப்ளாயி ஐடி இருக்கு, எம்ப்ளாயியோட நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களோட சேலரி இருக்கு. சரியா? இன்னொரு டேபிள் இருக்கு, அதுல வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கு, ஆதார் நம்பர் இருக்கு, பேன் கார்டு நம்பர் இருக்கு. இப்போ சொல்லுங்க, இந்த எம்ப்ளாயி டீட்டெயிலும் எம்ப்ளாயீஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷனும் எப்படி ரிலேட் ஆகும்? 1:1 1:many? 1:1 தான். ஏன்னா ஐடி இத பேஸ் பண்ணி தான் தெரியுதா? பண்ணணும். ஐடியா பேஸ் பண்ணிங்கிறதுனால இல்ல, ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்கும், ஒரு பேன் நம்பர் தான் இருக்கும், ஓகே. ஒண்ணுதான் இருக்கும். நீங்க எவ்வளவு திருப்பி ரெனியூ பண்ணி அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஒரே நம்பரை வச்சு தான் கொண்டு வருவோம். அந்த கான்செப்ட் வச்சுதான் நீங்க வந்து 1:1 சொன்னீங்க. இங்க ஐடி வந்து டூப்ளிகேட் ஆனாலுமே ஆதார் நம்பர்லாம் ஒண்ணுதான் இருக்கும். ஓகேவா? இதுவே எம்ப்ளாயியோட ஐடி இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இங்க ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இருக்கு. ப்ராஜெக்ட் ஐடி, அங்கே எந்த எம்ப்ளாயி, சாரி ரொம்ப வஸ்ட்டாக எழுதுறேன், ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்ப்ளாயி டீட்டெயிலும் ப்ராஜெக்ட் டீட்டெயிலும் எப்படி லிங்க் ஆகும்? ஆமா, ஏன்னா ஒரு நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு ஒரே ப்ராஜெக்ட் வரதுக்கான இதுவும் இருக்கும். இருக்கா? அப்ப மெனி டு ஒன்னு கொண்டு போவோமா?
மெனி டு ஓகே ஒன், ஒன் டு மெனி. இது வந்து நீங்க ஆ உங்களோட டேபிள வச்சு நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஒரு டேபிளா ஆ வரும்போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. பவர் ஆ பிஐயுமே அதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே இதுதான் ஆ பாசிபிள். இப்ப நீங்க இதை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மாத்தலாம். ஓகே, இங்க எனக்கு ஒன் டு மெனின்னு இருக்கா, இந்த நான் வந்து இப்ப இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்கேன், இந்த லிங்கை செலக்ட் பண்ணும். பவர் பிஐ நீங்க எப்பெல்லாம் வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் இம்போர்ட் பண்றீங்களோ அது காமன் இதை வச்சு அதுவே ரிலேட் பண்ண ட்ரை பண்ணும். பண்ண முடியலன்னா தனித்தனி டேபிளா காமிச்சு விட்டுரும். ஓகே, ஓகே ஆ இப்ப நீங்க அதை ரிலேட் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் அதை டெலீட் பண்றேன். ஓகே, ஆ டெலீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது டெலீட் ஆகும். பட் இது SQL எப்படி வருதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஓகே, டெலீட் ஆயிடுச்சு. இப்ப ம் நான் இதுக்கும் வந்து ரிலேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இங்கேருந்து எந்த ஒரு காமன் கீ, இப்ப ப்ராடக்ட் கீயும் இங்க ப்ராடக்ட் கீயும் லிங்க் ஆகும் கரெக்டா. அப்ப ம் ப்ராடக்ட் கீயை அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணி தூக்கிட்டு வந்து இங்க ப்ராடக்ட் கீயோட மேட்ச் பண்ணும். ஓஹோ ஓகே ஆ ஓகே, மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அது ப்ராடக்ட் கீ பாசிபிளான்னு பார்த்துட்டு அதுவே கீழே வந்து உங்களுக்கு சொல்லும், இந்த பாரு இதுதான் இதுக்கு பாசிபிள், ஒன் டு மெனி தான் பாசிபிள். நான் டிஃபால்ட்டா கிராஸ் ஃபில்டரிங் சிங்கிள்ல வைக்கிறேன். ஏன்னா வந்து உனக்கு நிறைய டேட்டா இருக்கு. நீ வந்து மாத்தணும்னா மாத்திக்கோ. நீங்க மாத்தணும்னு ட்ரை பண்ணும்போது அது பாசிபிள் இல்லைன்னா அது வேலிடேட் பண்ணி கீழே எரர் கொடுக்கும். ஓகே ஆ ப்ராடக்ட் கீ அண்ட் சேல்ஸ் கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு உங்ககிட்ட, உன்னால ஒன் டு ஒன்ல வந்து எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும். சரி, அப்ப நான் வந்து மெனி டு ஒன்னுக்கு எடுத்துட்டு போறேன். அது ஆக்சுவலி ஒன் டு மெனில இருந்துச்சு. மெனி டு ஒன்னும் நல்லா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும். மெனி டு மெனி கொடுங்க, அதுவும் முடியாதுன்றும். ஓகே, ஏன்னா வந்து அதுக்கு மேட்சிங் இது இல்ல. ஏதாவது ஒரு காலம் வந்து ப்ராப்பரா யூனிக் வேல்யூவா இருக்கணும். இதுல ஏன் இங்க யூனிக்கா இல்ல, ப்ராடக்ட் டேபிள்ல ப்ராடக்ட் யூனிக்கா தான் இருக்கு. ம் ஆனா உங்க சேல்ஸ் டேபிள்ல ப்ராடக்ட் யூனிக்கா இல்ல. ஓகே ஆ ஓகே, இங்கேயும் யூனிக்கா இருந்து அங்கேயும் யூனிக்கா இருந்தா தான் நீங்க ஒன் டு ஒன் கொண்டு போக முடியும். ஓகே புரியுது ஆ சோ அப்ப அதுவே என்ன சொல்லிடுச்சு, உனக்கு பாசிபிலிட்டி இதுதான், இதை உன்னால வச்சுக்க முடியும்னா வச்சுக்கோ, இல்லாட்டினா எரர் தான் அப்படிங்கறது அது காமிச்சிடும். கிராஸ் ஓகே ஃபில்டரிங் நம்ம படிப்போம். ஓகே, கிராஸ் ஃபில்டர்னா ரெண்டு டேபிள்ல இருந்துமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. சிங்கிள் ஃபில்டரிங்னா ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள்ல நான் வந்து அந்த டேபிளை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி டைரக்ஷன் பேஸ் பண்ணி நீங்க எடுப்பீங்க. அது நமக்கு எடுக்கும்போது ரியல் டைமா அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஓகே, இப்ப ஓகேவா, யூனிக் இந்த சென்ஸ் வந்து அங்கேயும் 100 100னா இங்கேயும் 100 அது அந்த ஒரு மாதிரி தடவை தான் தானே இருக்கணும் ஒரு யூனிக். தடவை தான் அங்க இருக்கணும் 100னா ஓகே கரெக்ட். யூனிக் அப்படின்னா அங்க 100 இருக்கும், இங்க ஒரு தடவை அந்த 100 இருக்கும். ஒரு தடவை இருந்துச்சுன்னா யூனிக் ரெண்டுமே ஒரு ஒரு டைம் தான் வந்திருக்கு. அப்போ 1:1. இல்ல அதான் இப்போ வந்து என்னன்னா அங்க 100 லைன் ஐட்டம்னா இங்கேயும் 100 லைன் ஐட்டம் ஆமா அப்படிதான் இருக்கணும் ஆமா, ஓகே சரி ஒரு தடவை தான் இருக்கணும் அதுவும். ஓகே டூப்ளிகேட்ஸ் கூடாது டூப்ளிகேட் இப்ப வந்து யூஸ்வலாவே இதுல இங்க இது வந்து நம்மளோட ஃபேக்ட் டேபிளா இங்க நம்ம எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா டூப்ளிகேட்டும் அலோவ் பண்ணும். ஏன்னா இது வந்து இங்க ஃபாரின் கீயா ஒர்க் ஆகும். ஓகே ஓகேவா, நீங்க மல்டிபிள் என்ட்ரிஸ் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணும். ஆனா அதை அக்செப்ட் பண்ணும்போது உங்களால வந்து அது கார்டினாலிட்டியில வந்து அங்க இஷ்யூ வரும். ஓகே ஓகே புரியுது ஓகே, கொடுத்துட்டு நீங்க சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ரிலேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களோட நீங்க பவர் பிஏல நீங்க மல்டிபிள் நான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் அந்த ஆர்டர் அந்த ரிட்டர்ன்ஸ் 3 ஷீட் வச்சு ஒரு இது அமைச்சிருந்தேன்ல, அதை இம்போர்ட் பண்ணி பாருங்க. இம்போர்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டா அது கனெக்ஷன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதால கெஸ் பண்ண முடியுது உங்கள்கிட்ட ஏதோ ப்ராப்பரான கீ இருக்கு, ஃபாரின் கீ பிரைமரி கீ வச்சு. அதெல்லாம் பண்ண முடியலன்னா உங்களோட டேட்டால ஏதோ இஷ்யூ இருக்கு. அப்ப நீங்க அதை வந்து நீங்க சரி பண்ணிட்டு தான் வரணும். ஓகே, அதே மாதிரி டேட்டா டைப்பும் சேமா இருக்கணும்ல. இங்க இருக்கிற நீங்க எந்த டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களோ அதே இங்க கொடுக்கணும். ஆமா, இங்க வந்து நீங்க என்ன சொல்றது, கொடுத்தா இங்கேயும் டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். ஆமா, அங்கேயும் டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். சோ இப்போ நம்ம டேட்டா டைப் வேற இருக்கு அப்படின்னு நம்ம இப்போ நமக்கு வந்து ப்ராடக்ட் கீ தான் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இப்போ ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு டேட்டா டைப் இருந்ததுன்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு அது முடியாது, எரர் அடிக்கும். ஓகே, எந்த மாதிரி எரர் வரும், இந்த மாதிரி டேட்டா டைப் சரியில்லை வருமா? ஆமா, கீழே உங்களுக்கு காமிக்கும் இது வந்து மேட்ச் பண்ண முடியாது டியூ டு திஸ் இஷ்யூன்னு சம்டைம்ஸ் காட்டும். எப்போதுமே வந்து எக்ஸாக்டா அதோட இது த்ரோ பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது அதுல இருக்கு. ஏன்னா டேட்டா டைப்பே அது எப்படி கெஸ் பண்ணிக்குதுன்னா உங்களுக்கு அந்த காலம்ல இருக்கிற என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் டேட்டா டைப்பை கெஸ் பண்ணி எடுத்துட்டு வருது. என்ட்ரியில சப்போஸ் நீங்க நம்பராவே எடுத்திருப்பீங்க, பட் அங்க ஸ்பேஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதால அதை ப்ராப்பரா இங்க உங்களால டயக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ இங்க உங்களுக்கு எரர் அடிக்குதுன்னா நீங்க திருப்பி அவங்களோட பவர் குரி எடிட்டர்ல போய் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இங்க திருப்பி எடுத்துட்டு வரணும்.